ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ தானே சொன்ன, அப்பா கருப்பாய் எனக்கு துணையா இருங்க, என் கூடவே இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு. அதனாலதான் தினமும் உன் வீட்டுல உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். அப்படி உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டு வாசலில் நேற்று இருக்கும்போது, நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒருத்தர் வந்துட்டு போய் வயிறறிஞ்சு நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து கோபத்தோடும் பொறாமையோடும் போட்டியோடும் எவ்வளவோ விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா இது ஒரு நாளா நடக்கல. அடிக்கடி அவங்க உன் வீட்டு வாசலுக்கு வர்றதும், உன்னை வயிற்றுச்சலோட பாக்குறதும், உன்னை கோபத்தோட பேசுறதும், ஆங்காரத்தோட எதையாவது அவசரப்பட்டு சொல்றதும் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இனிமேலும் இது தொடரக்கூடாது. மேலும் மேலும் ஒருவர் வயிறறிந்து உன்னை கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது உன் வாழ்க்கையில நடந்துருங்கிறதுக்காக தான், அதை தடுப்பதற்காகவும் உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்தேன். இனிமேலும் இப்படி ஒரு துர்பாக்கியமான விஷயம் நடக்காத அளவுக்கு நான் உன்னை உன் கண்ணும் கருத்துமாக உன் பக்கத்திலேயே இருந்து பாதுகாக்க போறேன். நான் சொல்றதை மட்டும் கவனமாக கேட்டு இனிமேல் அதன்படி நடந்து கொள்ளேன் செல்லமே. நீயே ஒரு அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில ஏற்கனவே பல கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்கு. ஆனா இதே போலதான் எல்லாரும் இருக்காங்கன்றத மறந்துகிட்டு, தன்னை போலதான் அடுத்தவங்களுக்கு வலியும் வேதனையும் இருக்குன்றத மறந்துட்டு அந்த மனிதர் அடிக்கடி உன் வீட்டு வாசலுக்கு வர்றாரு. அப்படிதான் நேற்று இரவும் உன்னை நோக்கி வந்து நீ நல்லா இருக்க கூடாது, கெட்டு ஒளிஞ்சு போகணும்னு அவர் வயிறறிந்து சொல்லும் போது, கோபப்பட்டு சொல்லும் போது, இனிமே இதை இப்படி விட்டுடக் கூடாதுன்ற யோசனையோடும் கோபத்தோடும் ஆங்காரத்தோடும் உன்னை காக்கும் கடவுளாகிய இந்த கருப்பசாமி எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே அவர் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் நீ என்னமோ கலகலப்பா சிரிச்சுதான் பேசுற. ஆனா உன் மனசுல யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சோகங்களும் கவலையும் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். பாக்குறவங்க எல்லாம் என்னவோ நீ ரொம்ப நல்லா இருக்க, நீ சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்க, உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் உன்னை எதிரியாக பாக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு உன்னுடைய செயல் புரிகிறதோ இல்லையோ, உன் நல்ல மனசும் நல்ல குணமும் எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு போற இரக்க குணமும் மனிதாபிமானமும் விட்டு கொடுக்கும் குணமும் எனக்கு தெரியும் என் செல்லமே. அப்படிப்பட்ட உன்னை கஷ்டப்படும்படி ஒரு நாளும் நான் விட்டு வைக்க மாட்டேன். எல்லாருக்குமே எல்லாருடைய செயல்களும் பிடிச்சிடாது. அப்படி உன்னுடைய செயல் ஒருத்தருக்கு பிடிக்கலன்றதுக்காக அவர் உன் மேல கோபப்படும் போது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் எனக்கு தானே இருக்குது. ஒருத்தர் உன் மேல கோபப்படுறாங்கன்னா அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அதையே நினைச்சு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவர்களை பற்றி யோசிப்பதற்கு உண்டான நேரத்தை குறைச்சிக்கோ. அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் அவர்களை பற்றி நினைப்பதையுமே மறந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அதற்கு உண்டான வேலைகளை செய். ஏன்னா நீ போற வேண்டிய பாதைக்கு நீதான் நடந்து போகணுமே தவிர உன் கால்களை வச்சுட்டு உனக்காக வேறு யாரும் நடந்து போக மாட்டாங்க. நீ என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் பல சமயங்கள்ல உன் மனசுக்குள்ள ஏதேதோ விஷயங்கள் ஞாபகம் வந்து அதை நினைச்சு நீ வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது. அத்தனை கஷ்ட விஷயங்களையும் துக்க விஷயங்களையும் நீ கவலைப்படுற விஷயங்களையும் இந்த கருப்பசாமி நான் சரி செய்றேன். நீ யார நல்லவங்க நினைச்சியோ, யாரு உனக்காக வந்து துணைக்க நிப்பாங்க ஆறுதலா இருப்பாங்கன்னு நினைச்சியோ, அப்படி நீ வரமாக நினைத்த உறவுகள் எல்லாம் பின்னால ஏண்டா இவங்களை சந்திச்சோ நினைக்கிற அளவுக்கு உனக்கு துன்பத்தை கொடுத்தது எனக்கு தெரியும். இங்கு பல பேரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில இருக்கும்போது அவங்களுக்காக ஆறுதலா யாராவது வந்து துணைக்கி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்றது தானே. அப்படிதான் நீயும் உனக்கு துணையாக யாரும் இல்லையே நினைச்சு வருத்தப்படுறதும், யாராவது நமக்காக வந்து ஆதரவா நிக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பதும் எனக்கு புரிந்தது என் செல்லமே. அதனால்தான் உனக்கு துணையாக இந்த காக்கும் கடவுளான கருப்பசாமி நானே வந்து உனக்கு நின்றுகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில இப்போதிருக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு கடந்து போகதான் போகுது. தேவையில்லாம கவலைப்படாத. யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் யாரும் தப்பே செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே விட்டுட்டு போகணுமே தவிர அவங்களுக்கு செஞ்சதுக்கு நானும் பழிக்கு பழி வாங்குறேன்னு யோசிக்காத. விட்டு கொடுத்து போ. அவங்க அதை புரிஞ்சு காட்டி அவங்கள விட்டுட்டு விலகிப்போ. இனிமே உன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையாவது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அல்லவா. யார் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரியாமலேயே சில பேரிடம் நெருங்கி பழக முயற்சிக்கிறாய். அதை முதல்ல குறைச்சிக்கோ. சாட்சிகளை வச்சுதான் உன்னுடைய அன்பை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என நிரூபிக்க வேண்டும் என முயற்சி செய்யாமல் மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை கூட பார்க்காமல் விலகி போய்கிட்டே இரு. நான் தனிச்சு நிக்கிறனே நினைச்சு கவலைப்படாத.
1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு பரிசாக கொடுத்து விடும் என் செல்லமே. அதே நேரத்துல நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ தனிமையிலேயே இனிமை கண்டு அந்த நேரத்திலேயே எதை செய்யணும், எப்படி சாதிக்கணும்னு சரியா யோசிச்சு முயற்சி செஞ்சினா, இந்த அப்பா கருப்பசாமி நானும் உனக்கு துணையா இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். கிடைக்கும் போது தொலைகின்ற யாவும் அதுக்கப்புறம் நீ தேடி போனாலும் கிடைக்காது. அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போது அது சிறுசோ பெருசோ அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்றேன். நீ சொல்ல போகும் வார்த்தை என்பது உன் மௌனத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்ற திடமான நம்பிக்கையோட வேலை செய். எப்பவுமே பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது அளவாகவும் அதுல ஏதாவது அர்த்தமும் இருந்தா மட்டும் பேசு. பேசுறதை விட அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா எதுவும் பேசாமல் மௌனமாகவே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல இருந்து கொள்ளேன் செல்லமே. உன் முகத்துல எப்போதுமே அதிக புன்னகையை காட்டக்கூடிய நீ மனசுல அதிக வலிமையையும் வழிகளையும் மறைத்து வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ திறமைசாலி அல்லவா? எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க பழகு. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாம விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஐயோ நாங்க அப்படி பேசியிருக்கணுமே நினைச்சு நினைச்சு வருத்தப்படாத. ஏன்னா பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்துட்டு பேசக்கூடாத இடத்துல பேசினாலும் அதுவும் வாழ்க்கையில நிம்மதியை குலைச்சிடும். உன்னை யாராவது புகழ்ந்தால் அதுக்காக மயங்கி போகவும் வேண்டாம், யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்ந்து போகவும் வேண்டாம். ஏன்னா இது இரண்டுமே உன்னை வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்து விடும். எப்போதும் உன் வாழ்க்கையில நீ யாரு, உனக்கான இடம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, திறமை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரியானபடி உன் வாழ்க்கையை வாழ பழகு. முதல்ல உனக்கு நீதான் ஆறுதல் சொல்லிக்கணும். உன்னை நீதான் உயர்வாக நினைக்கணும். உன்னை நீதான் தாங்கி பிடிக்கவும் வேண்டும். நீ தோற்று போகும்போதெல்லாம் தாங்கி பிடிப்பதற்கு இந்த கருப்பசாமியை தவிர வேறு யாரும் உனக்காக இல்லை. எப்போதும் எந்த மனிதர்களையும் எதற்காகவும் நீ எதிர்பார்த்து காத்திருக்காதே என் தங்கமே. இந்த உலகில் எல்லா சூழல்களிலும் உனக்குன்னு உன் மனசு கஷ்டப்படும் போது முதல் ஆறுதலாக நீ மட்டும்தான் இருக்க முடியும். உன்னுடைய கஷ்ட காலத்துல உன்னை கைவிட்டவர்களுக்கு நீ நன்றி சொல்ல பழகு. அவங்க கைவிட்டு போனதுனால தானே உனக்கு இன்னும் கொஞ்சம் துணிவும் தைரியமும் வந்து பரவாயில்ல நான் சரி செஞ்சுக்கிறேன், பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு உனக்கான துணிவோடு தைரியத்தோடு உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். இனிமே எதுக்காகவும் பயப்படாத, எதுக்காகவும் கவலைப்படாத. பயமும் கவலையும் தோல்விகளை மட்டுமே தரும். நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உனக்கான வெற்றியை தரும். பொறுமையோட இருந்து வா. நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? பொறுமை இல்லாமல் தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பொறுமையினால் வாழ்ந்து வரலாறு படைச்சு நினைச்ச காரியங்களை சாதிச்சவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில உனக்கு மிகவும் குறைவான காலம்தான் இருக்கு. இதுல தேவையில்லாம அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு உன்னுடைய நேரங்காலத்தை வீணடிக்காமல் உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ பழகு. நீ மிகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் வாழ்க்கையே உன் வசமாக மாறி போகும். உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு என்ன செய்யணுன்ற கேள்வியை மட்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இரு. அதன் மூலமாக நீ என்ன செய்யணும், உன் முன்னேற்றத்திற்கான வழி என்னன்றத நான் உன் கண்களின் முன்பாக காட்டுவேன். உனக்கு உதவி செஞ்சு உன்னை தூக்கிவிடவும், உன் தகுதியை உயர்த்தவும், உனக்கு தேவையான பணத்தை தரவும், உனக்கு தேவையான வழியை காட்டவும், உனக்கான முன்னேற்றத்தை தரவும் இந்த கருப்பசாமி எப்போதும் உனக்கு இருப்பேன்.